வரும். பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம்? நிதி கணக்கீட்டின் நோக்கம் கேட்டீங்க. நிதி கணக்கீட்டின் நோக்கம் யூனிட் 1ல இருந்து வந்த கேள்வி. யூனிட் 1 என்ன? கணக்கீடு தொடர்பான கேள்வி. கணக்கீடு அறிமுகம், கணக்கீடு வகைகள், கணக்கீடு பண்புகள், கணக்கீடு நோக்கம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். ரைட்? கணக்கீடு இரு வகைப்படும். ஒண்ணு நிதி கணக்கீடு, அடுத்தது முகாமை கணக்கீடு. கணக்கீட்டின் நோக்கம் என்ன? கணக்கீடு நிதி கணக்கீடு இல்ல, கணக்கீட்டின் நோக்கம் அக்கறை உடைய, கீவேர்டுனா அக்கறை உடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குறது தான் கணக்கீட்டு நோக்கம். ரைட்? நிதி கணக்கீடுனா அதே தான் அக்கறையுடைய உள்ளக மற்றும் வெளியகன்னு வரணும். அக்கறையுடைய உள்ளக மற்றும் வெளியக தரப்பினருக்கு அப்படி வரணும். உள்ளக வெளியக தரப்பினர். ரைட்? அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு வந்தா கணக்கீடு, உள்ளக மற்றும் வெளியக அக்கறையுடைய தரப்பினர் வந்தா நிதி கணக்கீடு. முகாமை கணக்கீடு உள்ளக தரப்பினர் மாத்திரம். அதாவது நோக்கத்தை கேட்டிருந்தால் கணக்கீட்டு நோக்கம் கேட்ட அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு பொருளாதார தகவல்களை வழங்குறது. நிதி கணக்கீடு நோக்கம் கேட்ட அக்கறையுடைய உள்ளக மற்றும் வெளியக தரப்பினருக்கு தேவையான தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குறது. முகாமை கணக்கீடுன்னு கேட்டா உள்ளக தரப்பினருக்கு மாத்திரம். உதாரணமா முகாமையாளர். கணக்கீடு நோக்கத்துல கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் சரியா பார்த்து லேசா ஆன்சர் எடுத்துக்கலாம். ரைட்? பண்புகள்னு கேட்டா நிதி கணக்குக்கு கடந்த கால தகவல் மாத்திரம். கடந்த கால தகவல், நியமங்கள் சட்டங்கள் பின்பற்றப்படும், இந்த மாதிரி பண்புகள் இருக்குது. முகாமை கணக்கீடுக்கு கடந்த கால மற்றும் எதிர்கால தகவல், கடந்த கால மற்றும் எதிர்கால நியமங்கள் சட்டங்கள் பின்பற்றப்பட தேவையில்லை. இதெல்லாம் பண்புகள். ரைட்? முதலாவது கேள்வி கேட்டீங்க நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அப்ப நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் வந்து என்ன செய்யணும்? அக்கறை உடைய உள்ளக வெளியக அல்லது வெளியக அப்படி சொல்லணும். மெயின் வந்து வெளியக தரப்பினர், ஆனால் பொதுவாக வரவிருக்கணும் வந்து அக்கறையுடைய உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர்னு தான் சொல்லுறது. ரைட்? இப்ப முதலாவது வீடியோ பாருங்க. சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி கூட்டுகளை தயாரித்தல். இது ஒரு கணக்கீடு நோக்கமா பண்புகளா எதுவுமே இல்லை. சரியான ஒரு கூட்டு ஒன்று தான் நிற்கிறான். இரண்டாவது விடை பாருங்க. ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் உரிய கொடுக்கல் வாங்கல்களை கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்தல். ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் உரிய கொடுக்கல் வாங்கல்களை கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்தல். கணக்கீடு ஒரு செயற்பாடு, நோக்கம் அல்ல. மூணாவது விடை பாருங்க. கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளை நிதி தகவல்களாக மாற்றுதல். அப்படியா? கணக்கீடு நோக்கம் அது இல்லை. நாலாவது பாருங்க. திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டுக்காக முகாமையாளர்களுக்கு தகவல் வழங்குதல். முகாமையாளருக்கு தகவல் வழங்குறது என்ன? அது முகாமை கணக்கீடு. கேட்டுக்கிற கேள்வி நிதி கணக்கீடு. அஞ்சாவது விடை பாருங்க. தீர்மானம் எடுத்தலுக்காக அக்கறையுடைய வெளியக தரப்பினர்களுக்கு தகவல் வழங்குதல். வெளியக தரப்பினர் அல்லது உள்ளக மற்றும் வெளியக அப்படி சொல்லணும். ரைட்? அக்கறையுடைய உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர் அல்லது வெளியக தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குறது. அப்படி சொன்னா நிதி கணக்கீடு. விட வந்து அஞ்சாவது விட. முதலாவதுக்கு அஞ்சாவது ஆன்சர்.
இரண்டாவது கேள்வி, பின்வரும் கணக்கீடு எண்ணக்கருக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் வணிக செயற்பாடுகளின் காரணமாக வளி மாசடைதலை நிதிக்கூட்டுகளில் இனங்காணாமைக்கு இட்டு செல்கின்றது? நிதிக்கூட்டுல காட்டுறது இல்லையா? என்ன கரு? பண அளவீட்டு எண்ணக்கரு. பணத்தால அளவிட முடியாத காரணிகள், அதாவது கொடுக்கல் வாங்கல்ல நிகழ்வுகள் பணத்தினால் வெளிப்படுத்தக்கூடாது. பண அளவீட்டு எண்ணக்கரு. ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். முதலாவது அட்டூர் எண்ணக்கரு எழுதுக்கு. அட்டூர் நார்மலா சொல்றேன், ஃபுல் வரைவிலக்கணம் தராம சும்மா நார்மலா சொல்லிட்டு போறேன். அட்டூர் எண்ணக்கரு முற்பண வருமானம், முற்பண சென்மதி செலவுகள், அதே மாதிரி முற்பண வருமானம், மறுமதி வருமானம், முற்பண மறுமதி வருமானங்கள் போன்றவற்றை பதியறதுக்கு தான் அட்டூர் எண்ணக்கரு. இது இல்லாம கடன் பட்டோர், கடன் கொடுத்தோரும் வரும். அட்டூர் எண்ணக்கரு. பொருண்மை எண்ணக்கருடா. பொருண்மை எண்ணக்கரு. முக்கியத்துவ எண்ணக்கருக்கு இன்னொரு பேர் தான் பொருண்மை எண்ணக்கரு. முக்கியத்துவ எண்ணக்கருக்கு இன்னொரு பேர் தான் பொருண்மை எண்ணக்கரு. இது சிறிய செலவுகளை நிதி கூற்றுக்கள்ல சொத்தாக வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்குள்ள அடிப்படை. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டெப்லர் வாங்கினா ஒரு சிறிய ஒரு செலவு, ஆனால் இது ஒரு 3 வருடத்துக்கு பாவிக்கணும்னு சொன்னா இதை நிதி நிலைமை கூற்றுல சொத்தாக வெளிப்படுத்துறது இல்ல. அந்த ஸ்டெப்லரை அதை அந்த கொள்வனவு செஞ்ச ஆண்டுலேயே செலவாக காட்டணும். ரைட்? சிறிய செலவுகளை சொத்தாக இனங்காட்டுறது இல்லை. முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய நட்டங்களை இப்பவே செலவாக காட்டிடுது. எதிர்கால நட்டங்களை தற்பொழுதே செலவாக காட்டுது. அதாவது இப்ப உதாரணத்துக்கு எதிர்காலத்துல ஐயக்கடன், அறவிட முடியாத கடன் ஏற்பட போகுதுன்னு சொன்னா அதுக்காக நாம என்ன செய்வோம்? ஐயக்கடன் ஏற்பாடு ஒண்ணு செஞ்சு வச்சுப்போம். ரைட்? அதத்தான் முக்கியத்துவ எண்ணக்கருல முன்னெச்சரிக்கை எண்ணக்கருல சொல்றது. எதிர்கால நட்டங்களை தற்பொழுது செலவாக காட்டுது. உதாரணங்கள் ஐயக்கடன், உத்தரவாத விற்பனை, உத்தரவாத ஏற்பாடுகள் எல்லாமே முன்னெச்சரிக்கை எண்ணக்கருக்குள்ள வரும். விற்பனை உத்தரவாத ஏற்பாடுனா வாரண்டி கொடுக்கறது. ஒரு பொருளை விற்பனை செஞ்சா அது பழுதா போனா திருப்பி அதை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வாரண்டி ஒன்று கொடுப்பாங்க. அந்த நேரம் நம்ம ஒரு செலவு ஒன்று செஞ்சு ஏற்பாடு செஞ்சு வச்சுப்போம். திருப்பி அந்த நபர் திருப்பி நம்மளுக்கு பழுதா போயிட்டு அப்படின்னு சொல்லி வந்தா அவருக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சு வச்சுப்போம். அதுதான் உத்தரவாத ஏற்பாடு. ரைட்? முன்னெச்சரிக்கை எண்ணக்கருல தான் அது வரும். இணைத்தல் எண்ணக்கரு அடுத்தது. 5வது விட இணைத்தல் அல்லது இணைதல் எண்ணக்கரு. வருமானத்துக்கு எதிராக செலவுகளை காட்டுறதுதான் இணைத்தல் எண்ணக்கரு. வருமானத்துக்கு எதிராக செலவுகளை காட்டுது. அல்லது வருமானத்தை உழைக்கிறதுக்காக ஏற்பட்ட செலவுகளை காட்டுது. வருமான கூட்டுல செலவுகளை ஐயக்கடன் ஒரு செலவா காட்டுது. இதெல்லாம் இணைத்தல் எண்ணக்கரு. ரைட்? 2வது கேள்வி வழங்கிட்டா? 3வது கேள்வி, பின்வரும் கணக்கீடு எண்ணக்கருக்குள் எது
நிறுவனம் ஒன்றின் வருட இறுதியில ஐயக்கடன் ஒதுக்கீடு ஒன்றை மேற்கொள்வதற்கான அடிப்படை. நான் ஏற்கனவே சொன்னா இணைதல் என்ன தரும், ஐயக்கடன் ஏற்பாடு செஞ்சா வருமான கூட்டுல காட்டுறதுக்கு வரும். ரைட். அதே மாதிரி மேல சொன்னா ஐயக்கடன் என்ன, எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு நட்டம். அதனால என்ன செஞ்சுப்போம், எதிர்காலத்துல ஏற்பட போறதை இப்பவே காட்டிட்டோம். அப்ப என்ன காட்டிக்கிறோம், முன்னெச்சரிக்கை இணக்கத்தோட அடிப்படையில இப்பவே நம்ம அதை செலவாக காட்டுவோம். எனவே ஐயக்கடன் ஏற்பாடு செய்யறது முன்னெச்சரிக்கை மட்டும் பிளஸ் இணைதல் இணக்கரும், 2 இணக்கரும் வரும். முன்னெச்சரிக்கையும் இணைதல் இணக்கரும் வரும் ஐயக்கடனை ஏற்பாடு செய்யறது. ரைட். மூணாவது ஆன்சர் இணைத்தல் மற்றும் முன்னெச்சரிக்கை. இணைத்தல் ஞாபகம் ஐயக்கடனை வருமான கூட்டுல செலவாக கட்டுறதால. முன்னெச்சரிக்கை எனக்கு வருவது எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய நட்டத்தை இப்பவே காட்டுறதால. ரைட். விளங்கித்தானே இது? மூணாவது கேள்விக்கு மூன்றாவது ஆன்சர். அட்டுறு மற்றும் பொருள் எண்ணக்கரு சொல்லிட்டேன். தொழில் முழுமை, அதாவது அழகுசார் எண்ணக்கரு. தொழில் முழுமை அல்லது அழகுசார் அப்படின்னா நிறுவனம் வேற உரிமையாளர் வேற என்ற அடிப்படையில தான் கணக்குகள் மேற்கொள்ளணும். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்ற அடிப்படையில தான் கணக்குகள் செய்யும். ரைட். தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. இது என்னது, குத்தகைக்கு எடுத்த சொத்து உரிமையாண்மை நம்மள்கிட்ட இல்லைண்டாலும், அது சொத்துல உரிமை நம்மள்கிட்ட இல்லைண்டாலும் அதை என்ன செய்யணும், நிறுவனத்துல நிதி கூட்டுக்குள்ள சொத்தாக வெளிப்படுத்தணும். ரைட். உதாரணம் குத்தகை. அதே மாதிரி நிறுவனத்துல கடப்பாடுகளை, நிறுவனத்தின் உறுதியான கடப்பாடுகளை பொறுப்பாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த நோட் இல்லாட்டி எழுதி கொள்ளுங்க. பொறுப்பாக வெளிப்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன, நிறுவனத்துல ஒரு உறுதியான கடப்பாடு, ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொன்னா, இன்னொருத்தருக்கு செலுத்த வேண்டிய ஒரு தொகை இருக்குன்னு சொன்னா அதை பொறுப்பாக வெளிப்படுத்தியே ஆகணும். தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் நக்கரும். கால அளவீடுனா நாம சொல்லும் கால அளவீடு சொல்றது குறித்த காலப்பகுதிக்கான நிதி கூட்டுகளை தயாரிக்கணும். ரைட். எல்லாம் பெரிய பெரிய நோட்ஸ், நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தரேன். கால அளவீடு குறித்த காலப்பகுதிக்கான நிதி கூட்டுகளை தயாரிக்கணும். ஒரு வருடம்னா ஒரு வருடம் குறித்த காலப்பகுதிக்கான நிதி கூட்டுகளை தயாரிக்கணும். மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. மாறாத்தன்மை என்ன, வெறுமனை மாறாத்தன்மைன்னா அது கொள்கை மாறாத்தன்மை. சிங்களம் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அப்படித்தான் மிஸ்டேக்ஸ் போட்டு வைப்பான், குழம்பிடக்கூடாது. கொள்கை மாறாத்தன்மை தான் அப்படி மாறாத்தன்மைன்னு போட்டிக்கலாம். கொள்கை மாறாத்தன்மைன்னு சொன்னா உதாரணத்துக்கு இருப்பு மதிப்பீடு படிச்சிருப்பீங்க, FIFO, WAS, இந்த மாதிரி இருப்பு மதிப்பீடு படிச்சிருப்பீங்க தானே. இதுல ஒரு கொள்கையில இருந்து இன்னொரு கொள்கைக்கு மாறுறதா இருந்தா மாறக்கூடாது. அதாவது கொள்கையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தணும். கொள்கையை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்ற அடிப்படை தர எண்ணக்கரு தான் கொள்கை மாறா எண்ணக்கரு தான் மாறாத்தன்மைக்கு தெரியும். முன்னெச்சரிக்கை என்னன்னு தெரியும். அடுத்த 5வது பண அளவீடு என்னன்னு தெரியும். மூணாவது கான்செப்ட், மூணாவது இணைத்தல் மற்றும் முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. ரைட். மூணாவது கேள்வி நல்லா வழங்கிட்டு தானே, எண்ணக்கருக்கள் ஃபுல்லா வழங்கிட்டு தானே விளக்கப்படுத்தினது. அடுத்த கேள்வி 4வது. மிதுலா PLC
முதல்ல நீங்க தகவலை வாசிக்க நேரடி கேள்வி வாசித்து தகவலுக்கு வாங்க. மோட்டார் வாகனங்களின் கொள்வனவு மற்றும் மோட்டார் வாகன விற்பனையை பதிவு செய்வதற்கு பின்வரும் மூலப்பதிவீடுகளில் எவை பயன்படுத்தப்படுகின்றன? மோட்டார் வாகன கொள்வனவு விற்பனை இடம்பெற்றுகிறது. மூலப்பதிவீடுகள் என்னன்னு கேட்டுக்கிறேன். ரைட், இப்ப தகவலை வாசிங்க. இதுல 4வது 5வது ஒன்னா செஞ்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லி நான் முதலாவது கிளாஸ் என்பதால மெதுவா செஞ்சுட்டு போறேன். போக போக உங்களுக்கு 2 கேள்வி எப்படி ஒன்னா செய்யுது அப்படின்னு சொல்லுங்க. மிதுலா பிஎல்சி ஒரு மோட்டார் வாகன வியாபார கம்பெனி ஆகும். மோட்டார் வாகன வியாபார கம்பெனி. இப்போ மோட்டார் வாகனம் என்ன? மோட்டார் வெஹிக்கிள் அப்படி வச்சுக்கணும். மோட்டார் வாகன வியாபார கம்பெனின்னு சொன்னா மோட்டார் வாகனம் ஒரு இருப்பாக காணப்படும், அதாவது மீள் விற்பனைக்கான பண்டம். 1/1/2022 இக்கம்பெனி ரூபாய் 10 மில்லியன் பெறுமதியான மோட்டார் வாகனங்களை கடனுக்கு கொள்வனவு செய்தது. கொள்வனவு செஞ்சுக்கிது 10 மில்லியன், அதுவும் கடனுக்கு. இம்மோட்டார் வாகனங்களில் ரூபாய் 2 மில்லியன் கிரயமான மோட்டார் வாகனம் ஒன்று அலுவலக வேலைகளில் பயன்படுத்துவதற்கென வைத்திருக்கப்பட்டது. அதாவது கொள்வனவு செய்யும் பொழுது 2 மில்லியன் அலுவலக உபகரணத்துக்கு வைக்கப்படுகிறது, அலுவலக பாவனைக்கு. அப்ப மிச்சம் 8 மில்லியன் தான் மீள் விற்பனைக்கு. ரைட், இது விளங்கிட்டா? 2 மில்லியன் அலுவலக பாவனைக்கு, 8 மில்லியன் மீள் விற்பனைக்கு. தொடர்ந்து வாசிப்போம். 31/3/2022 முடிவடையும் வருடத்திற்கான இவ்வாகனத்தின் பெருமான தேய்வு 1 லட்சம். பெருமான தேய்வு 1 லட்சம் ரூபாய். ரைட். எஞ்சியிருக்கும் வாகனங்கள் வியாபாரத்திற்காக வைத்திருக்கப்பட்டன. இவற்றுள் 3 மில்லியன் கிரயமுள்ள மோட்டார் வாகனம் 31/3/2022 4 மில்லியனுக்கு காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. விற்பனை 3 மில்லியன் கிரயம், 4 மில்லியன் விற்பனை செஞ்சுகிறது காசுக்கு. இப்ப கேட்ட கேள்வி கொள்வனவு மற்றும் விற்பனை தொடர்பான மூல ஏடுகள். கொள்வனவு 10 மில்லியன் கொள்வனவு செஞ்சுக்கிற மொத்தமா. அதுல 8 மில்லியன் 2 மில்லியன் அலுவலக பாவனைக்கு, 8 மில்லியன் மீள் விற்பனைக்கு. அப்போ கடனுக்கு கொள்வனவு செஞ்சுக்கிறேன். மீள் விற்பனை கடனுக்கு கொள்வனவு செஞ்சா கொள்வனவு 4 ஏடு. இது என்னன்னா கொள்வனவு 4 ஏடு. அலுவலக பாவனைக்கு கடனுக்கு கொள்வனவு செஞ்சேன்னா பொது 4 ஏடு. இங்கதான் மிஸ்டேக் கொடுத்து 10 மில்லியன் மொத்தமா கொள்வனவு 4 ஏடு ஆன்சரை செலக்ட் பண்ணது இல்ல. 10 மில்லியன் 8 மில்லியன் மீள் விற்பனைக்கு, 2 மில்லியன் அலுவலக பாவனைக்கு. எனவே 2 மில்லியன் பொது 4 ஏட்டுல பதிவு கொள்வனவு செஞ்சதாக, மிச்சம் 8 மில்லியனை 2 மில்லியனை பொது 4 ஏட்டுல பதிவு செய்வோம். மிச்சம் 8 மில்லியனை கொள்வனவு 4 ஏட்டுல பதிவு செய்வோம். மீள் விற்பனை கடந்த கொள்வனவு 4 ஏட்டுல. ரைட். அப்போ கொள்வனவு தொடர்பாக வர விட கொள்வனவு 4 ஏடு மற்றும் பொது 4 ஏடு. 5வது ஆன்சர் அது மட்டும் தான் எங்கிது, மற்றதெல்லாம் வராது. விற்பனை எப்படி? 3 மில்லியன் கிரியம், 4 மில்லியன் காசுக்கு விற்பனை. எனவே காசு பெறுவனும் 4 ஏடு. ஆன்சர் 5வது ஆன்சர். காசு பெறுவனும் 4 ஏடு. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி. பின்வரும் கணக்கீடு சமன்பாடுகளில் எது அனைத்து கொடுக்கல் வாங்கல்களினதும் 31/3/2022 உள்ளவாறான தேறிய விளைவை காட்டுகின்றது, பிரதிபலிக்கின்றது? அதாவது இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மூலமாக நடைமுறை ஒரு சமன்பாடு தந்திக்குது, அந்த சமன்பாடுல ஏற்பட்ட தாக்கம். இந்த மாதிரி கணக்கீடு சமன்பாடு கேள்வி வரும்போது அந்த கேள்வியில என்ன சமன்பாடு தந்திக்கிறானோ அதே சமன்பாடத்தை நம்ம போட்டு செய்யணும். ரைட். கேள்வியில என்ன சமன்பாடு தந்திக்குதோ அதே சமன்பாடத்தை நம்ம போடணும். நடைமுறை அல்லா சொத்து
சக நடைமுறை சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. இப்ப தகவல்களை பாருங்க. கொள்வனவு 10 மில்லியன், அப்ப பொறுப்புல 10 மில்லியன் ரூபாய் பிளஸ் ரூபாய் 3 சைபர் போட்டுக்கலாம். கொள்வனவு 10 மில்லியன், எனவே 10 மில்லியன் ரூபாய் பொறுப்புல பிளஸ் ஆகும். இதுல மீள் விற்பனைக்கான இருப்புகள் நடைமுறை சொத்தாக கருதப்படும். சரிதானே? சொல்லிட்டேன் மேல, மீள் விற்பனைக்கான இருப்புகள் நடைமுறை சொத்து. எனவே 8 மில்லியன் ரூபாய் நடைமுறை சொத்துல பிளஸ் ஆகும். நடைமுறை சொத்துல 8 மில்லியன். நடைமுறை அல்லா சொத்துன்னு சொன்னா அலுவலக பாவனைக்கு பயன்படுத்துறது நடைமுறை அல்லா சொத்து. ரைட்? 2 மில்லியன் ரூபாய் பிளஸ் முதலாவது கொடுக்கல் வாங்கல் பதிஞ்சாச்சு. ரெண்டாவது பெருமான தேய்வு 1 லட்சம் ரூபாய். பெருமான தேய்வு என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். முதல்ல -100 உரிமையில. ரைட்? நடைமுறை அல்லா சொத்து தானே, அலுவலக பாவனைகள் நடைமுறை அல்லா சொத்துல தான் குறைய போகுது. -100. ரெண்டாவது கொடுக்கல் வாங்கலையும் பதிஞ்சாச்சு. மூணாவது 3 மில்லியன் கிரயமுள்ள ஒரு மோட்டார் வாகனம் 4 மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு காசுக்கு. எனவே -3000 நடைமுறை சொத்துல இருப்பு குறையும், பிளஸ் 4000, அதாவது 4 மில்லியன் காசு அதிகரிக்கும். கிடைக்கிற லாபம் என்ன? 1 மில்லியன் ரூபாய் உரிமையில அதிகரிக்கும். ரைட்? 3 கொடுக்கல் வாங்கலை பதிஞ்சாச்சு. இப்போ டோட்டல் பண்ணா சரி. 1900, 9000 சமன் 10,000 சக 900. ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். இந்த கேள்வி விளங்கிட்டு 5வது கேள்வி செட்ல போடுங்க எவரா. இந்த கேள்வி விளங்கிட்டா 5வது. ஆறாவது கேள்வி. ஆறாம் 7ஆம் வினாக்களுக்கு இடைப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்த சொன்ன. முதல்ல இருந்து, அதாவது இப்ப இதை நான் ஆரம்பிச்சுக்கிறதுனால இப்ப ஒவ்வொரு கேள்வியா செஞ்சு பார்த்து சொல்றேன். போக போக ஒவ்வொரு ஒரு கொடுக்கல் வாங்கல வாசிக்கு எப்படி 2 கேள்வி செய்யறதுன்னு சொல்லும். புரியுதா? 6வது கேள்வி நேரடியாக கேள்விக்கு போவோம். அதுக்கு பொறுத்த தகவலா பாருங்க. மேலே குறிப்பிட்ட எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் அவை ஏற்பட்ட ஒழுங்கு வரிசைப்படி அமல் லிமிடெடின் இப்படி கொடுக்கல் வாங்கல் தரும்போது 2 நிறுவனங்கள் 3 நிறுவனங்கள் தரும்போது எந்த நிறுவனத்துல பதிவுல கேட்கிறோம் அப்படின்னு நம்ம ஒழுங்கா கவனிச்சுக்கணும். அமல் லிமிடெட், ரைட்? அமல் லிமிடெட் புத்தாங்கல்ல தான் பதிவு செய்யறது. ரைட்? இப்போ வாசிங்க தகவல்ல. வெட்வரிக்காக பதிவு செய்யப்பட்ட கம்பெனியான அமல் லிமிடெட் 15/3/2022 சுனில் ட்ரேடர்ஸிற்கு கடனுக்கு ரூபாய் 6,72,000 பொருட்களை விற்பனை செய்தது. மூல ஆவணம் கேட்டீங்க அமல் லிமிடெட்ல. ரைட்? அமல் லிமிடெட் சுனில் ட்ரேடர்ஸ்க்கு விற்பனை செஞ்சீங்க. அமல் சுனில் விற்பனை செஞ்சேன்னா விற்பனை நாளேடுல வரும். மூல ஆவணம் கேட்டீங்க விற்பனை பட்டியல். விற்பனை செஞ்சா விற்பனை பட்டியல். ரைட்? இவ்விலை பட்டியல் பெறுமதியானது 12% பெறுமதிசர் வரியை உள்ளடக்கி உள்ளது. வெட் வரி உள்ளடக்கி உள்ளது. 6,72,000. 12% வெட் உள்ளடக்கி உள்ளது. தொடர்ந்து வாசிங்க.
குறைபாடுகள் காரணமாக ரூபாய் 84,000 பட்டியல் விலை பெறுமதியுள்ள பொருட்கள் சுனில் ட்ரேடர்ஸ் திருப்பி அனுப்பியது. சுனில் ட்ரேடர்ஸ் திருப்பி அனுப்புகிறான். சுனில் ட்ரேடர்ஸ் திருப்பி அனுப்புனா உட்திரும்பலாம், வெளித்திரும்பலாம். சுனிலுக்கு வெளித்திரும்பல், ரைட். அமலுக்கு உட்திரும்பல். சுனிலுக்கு வெளித்திரும்பல், அமலுக்கு உட்திரும்பல். உட்திரும்பலுக்கு என்ன? மூலாவணம், செலவுத்தாள். உட்திரும்பலுக்கு செலவுத்தாள். ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டமா இந்த உட்திரும்பல் வெளித்திரும்பலுக்கு. உட்திரும்பல் வெளித்திரும்பல் அதை நீங்க லேசா வச்சுக்கொள்ளலாம். வெளித்திரும்பல் மூல ஆவணம் வரவுத்தாள். வெளித்திரும்பலையும் வேணாய்க்குது, அதாவது வானா. வரவுத்தாள்லையும் வானாய்க்குது. எனவே லேசா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் உட்திரும்பல் வெளித்திரும்பலை பார்க்கும்போது, ரைட். இரண்டாவது உட்திரும்பல் என்பது மூல ஆவணம் செலவுத்தாள். வெளித்திரும்பலுக்கு வரவுத்தாளா இருந்தா உட்திரும்பலுக்கு செலவுத்தாள். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், அடுத்த விஷயத்த லேசா கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. 31/3/2022 சுனில் ட்ரேடர்ஸ் அமல் லிமிடெடிற்கு முழு தொகையினை தீர்ப்பதற்கு காசோலை ஒன்றை வழங்கியது. சுனில் அமலுக்கு காசோலை ஒன்றை வழங்குறார், காசு செலுத்துறார். சுனிலுக்கு காசு கொடுப்பனவோ, அமலுக்கு காசு பெறுவனவோ. காசு பெறுவனவுக்குள்ள மூல ஆவணம் என்ன? பற்றுச்சீட்டு. பற்றுச்சீட்டு, ரைட். மூல ஏடு கட்டிந்தா காசு பெறுவன நாளடி, மூல ஆவணம் பற்றுச்சீட்டு. ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். இது விளங்கித்தானே? ஜூம் மீட்டிங் கட் ஆனா அதே லிங்க்ல ஜாயின் ஆக, சேம் லிங்க். ஏதாவது கேள்வி பாருங்க. 15/3/2022 விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது இந்த 6,72,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அமல் லிமிடெடின் புத்தகங்களில், அமல் புத்தகங்கள்ல பதிவு செய்வதற்கான இரட்டை பதிவு. வெட்டோட உள்ள விற்பனைக்கு இரட்டை பதிவு. இதெல்லாம் பாடமை கற்றுக்கொள்ளணும். கடன் பட்டோ, கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வெட்கணக்கு செலவு, விற்பனை கணக்கு செலவு, ரைட். கடன் பட்டோ கட்டுப்பாட்டு கணக்கு ஏன் வரணும்னு போட்டேன்? விற்பனை மூலமாக, கடனுக்கு விற்பனை மூலமாக கடன் பட்டோர் அதிகரிக்கும். கடன் பட்டோர் அதிகரிப்பு என்பது சொத்துல ஒரு அதிகரிப்பு. சொத்து அதிகரிச்சா வரவு. விற்பனை மூலம் கிடைக்கிற வெட்டு பொறுப்பு, எனவே செலவு. வருமானங்கள் எல்லாமே செலவு பக்கம் மதிப்படும். விற்பனை கணக்கு செலவு. ரெட்டை பதிவு பார்க்கறது இப்படிதான். பாடம் இல்லாட்டி அந்த சொத்துக்கள் பொறுப்புகள் அதை நீங்க வச்சுக்கொண்டு லேசா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அமௌண்ட்டை கண்டுபிடிச்சா சரி. 6,72,000 உள்ளடங்கலான பெறுமதி. கடன் பட்டோர் எவ்வளவு தரணும்? அப்போ 6,72,000 தரணும், ரைட். வெட்டு எப்படி பாக்குறதுன்னு சொன்னா, உள்ளடங்கல் தந்தி. இந்த 6,72,000 என்பது 100% விற்பனை விலையும் 12% வெட்டும் உள்ளடங்கி இருக்குது, ரைட். அப்ப 112% தான் இந்த 6,72,000. எனவே 6,72,000 பிரித்தல் 112 தர 100 பெருக்கணது வரும். 100% விற்பனை விலை வரும். பெருக்கணிகளாக 6 லட்சம் ரூபாய் வரும். எப்படி எடுத்து வழங்கிட்டு தானே? 100% விற்பனை விலை 12% உள்ளடங்கல் சொன்னா அந்த 6,72,000 என்பது 112%. எனவே 112 பிரிச்சு 100 பெருக்கினா விற்பனை விலை வரும். செல்லிங் பிரைஸ் 6 லட்சம் ரூபாய். எனவே விற்பனை கணக்குல 6 லட்சம் ரூபாய் செலவாக வைக்கப்படும். மிச்சமிக்கிறது என்ன? 72,000. அதுதான் வெட் கணக்குக்கு போகும். 72,000. ஆன்சர் நாலாவது ஆன்சர். கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு 6,72,000, விற்பனை கணக்கு செலவு 6 லட்சம், வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 72,000. இது விளங்கித்தான் அந்த கேள்வி. எழுதினாக்கு எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு ஒரு செட்ல ஓகேன்னு போடுங்க.
எழுதிட்டீங்களா? எழுதுறாளுக்கு எழுதியாச்சா? என்ன பட்சத்துல ஒரு ஆளுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. ஓகே, எழுதியாச்சு. ரைட். ஜூம் இப்போ முடிஞ்சிடும். 40 நிமிஷம் அதுல கட் ஆயிரும். சேம் லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். 8ஆம் 9ஆம் வினாக்கள். ரைட். 8ஆம் 9ஆம் வினாக்கள். 8ஆம் 9ஆம் வினாக்களுக்கு விடை எழுப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. மேற்படி வழுக்களுள் நேரடிய கேள்விக்கு போக சொன்ன மேற்படி வழுக்களுள் எது தொங்கல் கணக்கில் உள்ள மீதிக்கு வழிவகுத்துள்ளது? தொங்கல் கணக்கு ஏற்படுவதற்கான காரணம். தொங்கல் கணக்குன்னா என்ன? பரீட்சை மீதி சமப்படாம இருக்கும்போது, பரீட்சை மீதி சமப்படாம இருக்கும்போது, அதாவது வரவு பக்கம் செலவு பக்கமோ சமப்படாம இணங்காம இருக்கும்போது எங்கிட்ட பக்கம் குறைவாக காண பரீட்சை மீது சமப்படாம பரீட்சை மீதி சமப்படாம இருக்கும்போது அதை இணக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் சமப்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுற கணக்கு தான் தொங்கல் கணக்கு. ரைட். உங்கள் கணக்குன்னா பரீட்சை மீதி சமப்படாம இருக்கும்போது வரப்பக்கம் செலவு பக்கம் சமனாக இருக்கணும். சமனாக இல்லாத போது அதை சமப்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுற கணக்கு தான் தொங்கல் கணக்கு. இதுல கேட்டுக்கிற கேள்வி, மேற்படி வழுக்களுள் எது தொங்கல் கணக்கில் உள்ள மீதிக்கு வழிவகுத்ததாக தொங்கல் கணக்கு உருவாகணும். தொங்கல் கணக்கு வரணும் அப்படின்னு பரீட்சை மீதி சமப்படாம இருக்கணும். சமப்படாம பரீட்சை மீதியில சமப்படாம, அதாவது வழுக்கல் நிர்வாகப்படும் பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வரும், வெளிக்காட்டாத வரும். இதுல கேள்வி வந்து வெளிக்காட்டும் வழுக்கல் எதுன்னு கேட்டுக்குது மறைமுகம். ரைட். வாசிங்க. இப்ப ரமணன் ட்ரேடர்ஸின் 31/3/2022 உள்ளவாறு பரீட்சை மீதியானது சமப்படவில்லை. வித்தியாசமானது தொங்கல் கணக்கு ஒன்றுக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனையானது பின்வரும் வழுக்களை வெளிப்படுத்தியது. பரீட்சை மீதிலே வலு ஏற்படும் சொன்னா ஏதாவது சரி ஒரு கணக்குல நல்லா நோட் பண்ணிக்கணும். அதுதான் ஏதாவது சரி ஒரு கணக்குல தான் மிஸ்டேக் பிடிக்கும். அதாவது பக்கத்தை மாதிரி பதிஞ்சிப்போம், எமௌண்ட மாதிரி பதிஞ்சிப்போம். ஏதாவது சரி ஒரு கணக்குல நாளேடுகள்ல விடுபடுற வழுக்கள் தானே. நாளேடுகள்ல டோட்டல் மிஸ்டேக்ஸ் போடுவோம், நாளேடுகளை மாற்றி பதிவோம். அந்த மாதிரி நாளேடுகள்ல ஏற்படும் வழுக்கள் வந்து பரீட்சை மீதுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதாவது நாளேட்டுல ஒரே ஒரு அமௌண்ட் இருக்கும் தானே. உதாரணத்துக்கு கொடுத்த கழிவை பெற்ற கழிவாக பதிஞ்சால் மாத்தி பதிஞ்சா அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது பரீட்சை மீதுல. ஆனா கணக்க மாத்தி பதியும் போது அது தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பெற்ற கழிவை நாளேடுகள்ல சரியா பதிஞ்சிட்டு கடன் பட்டோர்ல பதிஞ்சிட்டு ஒரு கடன் கொடுத்தோர்ல அப்படி பெற்ற கழிவு பக்கத்தை மாதிரி பதிஞ்சு அந்த மாதிரி பதிஞ்சா தொங்கல் கணக்கு ஏற்படும். ஏதாச்சும் ஒரு கணக்குல மிஸ்டேக் ஏற்படும் போது தொங்கல் கணக்கு ஏற்படும். இப்போ வாசி வரும். மின்சார செலவுகளுக்கு செலுத்திய ரூபாய் 1,00,000 காசு கணக்கில் சரியாக பதியப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படுது காசு கணக்குல சரி. ஆனால் இது மின்சார செலவு கணக்கில் பதியப்படவில்லை. காசு கணக்கு சரி, மின்சார கணக்குல பதியப்படவில்லை. ஒரு கணக்குல மிஸ்டேக். எனவே தொங்கல் கணக்கு உருவாகும். ஏ வந்து தொங்கல் கணக்கு வழிவகுக்கும். பிஏ பாருங்க. காசு பெறுவனவுகள் நாளேட்டின் அனுமதித்த கழிவுகளின் மொத்தம், காசு பெறும் நாளேட்டுல அனுமதித்த கழிவு மொத்தம் 30,000 ஆனது அறவிட முடியாத கடனாக இனம் காணப்பட்டிருந்தது. அதாவது காசு பெறும் நாளேட்டுல கொடுத்த கழிவு இருக்கும். அந்த கொடுத்த கழிவை
என்ன செஞ்சுக்கிறோம்? அறவிட முடியா கடனாக பதிஞ்சுக்கிறோம். கொடுத்த கழிவை அறவிட முடியா கடனாக பதிஞ்சுக்கிறோம். கொடுத்த கழிவுக்கு என்ன பதிவு? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அறவிட முடியா கடனுக்கு என்ன பதிவு? அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அதே மாதிரி பதிவுகள் இந்த பேர் மட்டும்தான் மாறப்போகுது. எனவே பரீட்சை மீதி சமப்படாம இருக்குமா இந்த தவறால? பரீட்சை மீதுல தாக்கத்தை ஏற்படுத்திக்காது. நான் சொன்னா பதிவுகள் இரட்டை பதிவு சமன். அதே மாதிரிதான் இங்க வருது. எனவே பரீட்சை மீதுல தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதால பி வந்து தொங்கல் கணக்கு உருவாக்காது. கேள்வி வந்து தொங்கல் கணக்கு உருவாவதற்கான காரணம். மூணாவது, கொள்வனவு நாளேட்டின் மொத்தம் 8 லட்சமானது கொள்வனவு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. கொள்வனவு கணக்குல சரியாம். இது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கில் 80,000 செலவு காட்டப்படுகிறது. 8 லட்சத்தை 80,000 காட்டிட்டோம். ஒரு கணக்குல ஒரு மிஸ்டேக். எனவே பரீட்சை மீது வெளிக்காட்டும் தொங்கல் கணக்கு உருவாகும். சி வந்து தொங்கல் கணக்கு உருவாகும். டிய பாருங்க, 2022 மார்ச் மாதத்தில் கடன்பட்டோரிடமிருந்து பெறப்பட்ட மொத்த காசு ரூபாய் 1,50,000. கடன்பட்டோரிலிருந்து ரூபாய் 1,50,000 பெற்றுகிறோம். காசு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இது தவறுதலாக கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கடன் கொடுத்தோருக்கு கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு கணக்குல சரியாக பதிஞ்சிக்கிறோம். ரைட்? கடன் கொடுத்தோர்ல வரவு பக்கம் பதிஞ்சிக்கிறோம். கணக்கை மாத்தி பதிஞ்சிக்கணும். கடன் பட்டோர்ல பெற்ற காசு கடன் பட்டோர் கணக்குல செலவு பக்கம் காட்டணும். ரைட்? எனவே ஏதாச்சும் ஒரு கணக்குல தான மிஸ்டேக் ஏற்படுகிறது. எனவே டி வந்து தொங்கல் கணக்கை உருவாக்கும். ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். இந்த கேள்வி விளங்காத ஆளுக்கு இந்த கேள்வி விளங்கிட்டா? ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். ஏசிடி. 9வது கேள்வி பாருங்க. மேற்படி வழக்குகள் திருத்தப்பட்ட பின்னர் 31/3/2022 முடிவடையும் வருடத்துக்கான தேறிய லாபத்தில் குறைவு. தேறிய லாபத்தில் குறைவு மற்றும் இத்தகைய வழக்குகள் திருத்தப்பட முன்னர் உள்ள தொங்கல் கணக்கின் மீதி. ரெண்டு விஷயம். வழக்குகள் காரணமாக வழக்குகள் திருத்திய பின்னர் தேறிய லாபத்தில் ஏற்பட்ட குறைவு. அதே மாதிரி தொங்கல் கணக்கின் மீதி. தொங்கல் கணக்கு பாக்குறதுக்கு தொங்கல் கணக்கு நாடிங்க தேறிய லாபத்தை வர்க்கங்களை திருத்தும் போது பார்த்துக்கணும். ரைட்? இப்போ தகவல்களை வாசிச்சு பாருங்க. மின்சார செலவுகளுக்கு செலுத்திய ரூபாய் 1,00,000 காசு கணக்கில் சரியாக பதியப்பட்டிருந்தது. ஆனால் இது மின்சார செலவு கணக்கில் பதியப்படவில்லை. அதாவது செலவுன காட்டாம விட்டுக்கிறோம். எனவே 1,00,000 செலவாக காட்டணும். பதிவு என்ன? மின்சார செலவு கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு. தொங்கல் கணக்கு செலவு. மின்சார செலவு கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு. 1,00,000 ரூபாய். பி கூட்ட பாருங்க. காசு பெறுவனர்கள் நாளேட்டின் அனுமதித்த கழிவு நிரலின் மொத்தம் ரூபாய் 30,000 அறவிட முடியா கடனாக இனம் காணப்பட்டிருந்தது. இது எப்படி திருத்துறது? அறவிட முடியா கடன் கணக்கு செலவு, அனுமதித்த கழிவு அல்லது கொடுத்த கழிவு கணக்கு வரவு. தேறிய லாபத்துல மாற்றம் ஏற்படுத்துமா? ரெண்டுமே செலவு தான். ஒரு செலவை பேரை மாத்தி வேற ஒரு செலவா காட்டிக்கிறோம். எனவே தேறிய லாபத்துல அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. தொங்கல் கணக்குல தாக்கம் வருமா? டி கூட்டிருக்கு. தொங்கல் கணக்குலயும் தாக்கம் வராது. பதிவுன்னா அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு, அனுமதித்த கழிவு கணக்கு வரவு அல்லது கொடுத்த கழிவு கணக்கு வரவு. தொங்கல் கணக்குலயும் தாக்கத்தை
சி கூட்ட பாருங்க, கொள்வனோ அனுமதி மொத்தம் 8 லட்சமானது கொள்வனோ கணக்கில் சரியாக பதியப்பட்டிருந்தது. ஆனால் இது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கில் 80,000 செலவு வைக்கப்பட்டிருந்தது. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்குல 8 லட்சம் ரூபாய் செலவு பக்கம் வச்சுக்கணும், 80,000 ரூபாய் செலவாக கட்டணும். எனவே பதிவுனா கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 7,20,000, தொங்கல் கணக்கு வரவு 7,20,000. பதிவுகள் சரிதானே? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, தொங்கல் கணக்கு வரவு. டி கூட்ட பாருங்க, 2022 மார்ச் மாதத்தில் கடன் பட்டோரிடமிருந்து பெறப்பட்ட மொத்த காசு ரூபாய் 1,50,000 காசு கணக்கில் சரியாக பதியப்பட்டிருந்தது. ஆனால் இது தவறுதலாக கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு. கடன் பட்டோட்ட பெற்ற காசு கடன் கொடுத்தோர்ல வரவு வச்சுக்க. எனவே என்ன செய்யும் பதிவு? ஒரு 1,50,000 செலவு பக்கம் வைக்கணும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு. அதே மாதிரி கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குலையும் 1,50,000 செலவு. ரைட்? கடன் பட்டோர்ல 1,50,000 செலவு, கடன் கொடுத்தோர்லயும் 1,50,000 செலவு. 1,50,000 என்பது பக்கத்தை மாத்தி பதிஞ்சதால 2 தடவை அதை திருத்தணும். தொங்கல் கணக்கு வரவு 3 லட்சம். ரைட்? தொங்கல் கணக்கு வரவு 3 லட்சம். திருத்துவதற்கான பதிவு என்ன? உங்களுக்கு எழுதுற கடன் பட்டோர் செலவு 150, கடன் கொடுத்தோர் செலவு 150, தொங்கல் கணக்கு வரவு 3 லட்சம். ரைட்? இப்போ கூட்டுகள் எல்லாம் செஞ்சு சமப்படுத்தினா தொங்கல் கணக்கு மீறி பார்க்கலாம். 10, 20, 20, 9,20,000. தொங்கல் கணக்கு மீறி செலவு மீறி 9,20,000. ரைட்? தேறிய லாபத்தில் ஏற்பட்ட குறைவு 1 லட்சம் ரூபாய். ஒரே ஒரு பதிவு தான் வந்திக்கிறதான 1 லட்சம் ரூபாய் தேறிய லாபத்தில் ஏற்பட்ட குறைவு. இதனால் எழுதிக்கணும். ரைட்? அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. மொத்த லாபம் தேறிய லாபத்தில் ஏற்பட்ட தாக்கம் கிட்டியது. தனியுடைமையான டிலானி ட்ரேடர்ஸ் 31/3/2022 முடிவடையும் வருடத்தில் தனியுடைமையான டிலானி ட்ரேடர்ஸ் 31/3/2022 முடிவடையும் வருடத்தில் ரூபாய் 58,000 பெறுமதியான பொருட்களை அன்பளிப்பு செய்தது. அன்பளிப்பு ஒண்ணு செஞ்சது. டிலானி ட்ரேடர்ஸ் ரைட்? அப்போ இதுல பார்க்கணும், 58,000 பெறுமதியான பொருட்களை அன்பளிப்பு செய்தது. எனினும் இந்த அன்பளிப்பு தொடர்பில் கணக்கு புத்தகங்களில் எந்தவித சீராக்கங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. 31/3/2022 பௌதிக இருப்பின் அடிப்படையில் 31/3/2022 முடிவடையும் வருடத்துக்கான நிதி கூட்டுக்களை தயார் செய்யும் பொழுது இறுதி இருப்பானது பௌதிக இருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. இப்பொருள் நன்கொடையானது கணக்கு புத்தகங்களில் சரியாக சீராக்கப்படுமாயின்
வணிகத்தின் மொத்த லாபம் மற்றும் தேரிய லாபம் என்பவற்றின் மீதான தாக்கம். எனக்கு 3 தொடர்பு வழிகள் எழுதி கொள்ளுங்க. இறுதி இருப்பு, விற்பனை கிரயம், மொத்த லாபம். இப்போ 58,000 ரூபாய் அன்பளிப்பு செஞ்சுக்குது. ஆனா நம்ம என்ன செய்யலாது, விற்பனை கிரயமாக காட்டிட்டோம். அதாவது இறுதி இருப்பை குறைச்சு காட்டிட்டோம். இறுதி இருப்பு குறைஞ்சால் விற்பனை கிரயம் அதிகரிக்கும், எதிர்கணியம். இறுதி இருப்பு குறைஞ்சா விற்பனை கிரயம் அதிகரிக்கும், எதிர்கணியம். விற்பனை கிரயம் அதிகரிச்சா மொத்த லாபம் என்ன செய்யும், குறைவடையும். கணக்கில் நடந்துக்கிட்டு இப்படித்தான். இறுதி இருப்பை நம்ம குறைச்சு காட்டிட்டோம், விற்பனை கிரயம் அதனால அதிகரிச்சுட்டு மொத்த லாபம் குறைவடைச்சு. அதாவது 58,000 அன்பளிப்பு செஞ்சது விற்பனை கிரயமாக காட்டிட்டோம், இறுதி இருப்புல இருந்து கழிச்சுட்டு. ரைட், அப்படி செய்யணுமா? அன்பளிப்பு செஞ்சது அன்பளிப்பு செலவுல தான் காட்டணும். இறுதி இருப்பு நிறுவனத்துல எவ்வளவு இறுதி இருப்பு இருந்துச்சோ அந்த இறுதி இருப்புட பெறுமதியை தான் நம்ம காட்டணும். ரைட், கணக்குல கேட்டுக்குது கணக்கு புத்தகங்கள் சரியாக சீராக்கப்படுமா. அதாவது இறுதி இருப்பு நம்ம குறைச்சு காட்டிக்கிறோம். ரைட், அப்ப ஏன்னா இப்ப என்ன செய்வோம், இறுதி இருப்பை அதிகரிச்சு காட்டுவோம். உதாரணத்துக்கு 1,00,000 காட்டியிருந்தால் இப்ப என்ன செய்வோம், 1,58,000 ரூபாயை அதிகரிச்சு காட்டும் இறுதி இருப்புல. இறுதி இருப்பு அதிகரிச்ச விற்பனை கிரயம் என்ன செய்யும், விற்பனை கிரயம் குறைவடையும். விற்பனை கிரயம் குறைவடைஞ்சால் மொத்த லாபம் அதிகரிக்கும். 58,000 ரூபாயால மொத்த லாபம் அதிகரிக்கும். இந்த தாக்கம் வழங்கிட்டா என்ன நடக்குது, இறுதி இருப்பை நம்ம குறைச்சு காட்டிக்கிறோம். எனவே அதனால விற்பனை கிரயம் அதிகரிச்சிருக்கும். விற்பனை கிரயம் அதிகரிச்சிருக்கிறதால மொத்த லாபம் குறைவாக காணப்படும். நம்ம திருத்தணுமா இருந்தா இறுதி இருப்பு அதிகரிப்போம். இறுதி இருப்பு அதிகரிக்கும் போது விற்பனை கிரயம் குறைவடையும். விற்பனை கிரயம் குறைவடையும் போது மொத்த லாபம் அதிகரிக்கும். விற்பனை கிரயத்துக்கும் மொத்த லாபத்துக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு. தேரிய லாபத்துல ஏற்படும் தாக்கம், நம்ம கணக்குல மொத்த லாபத்தை ஏற்கனவே 58,000 குறைச்சு காட்டிக்கிறோம், -58. இப்ப நாம பிளஸ் பண்ணிட்டோம், 58,000 மொத்த லாபம் இந்த வலு சீராக்குவதன் மூலமாக அதிகரிச்சு இருக்கும். தேரிய லாபம் ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் தானே, உதாரணத்துக்கு 1,00,000 அப்படின்னு சொன்னா இப்போ இது தேரிய லாபம்னு வச்சுக்கணும். அன்பளிப்பு என்பது ஏனைய செலவுல காட்டுவோம். ஏனைய செலவுல அன்பளிப்புன்னு காட்டுவோம். 58,000 மைனஸ். எனவே தாக்கம் ஏற்பட்டிருக்குமா, இங்க -58,000ல இருந்துச்சு. சாரி, 58,000 மேல அதிகரிக்க போது மொத்த லாபம் அதிகரிக்கும். ஏனைய செலவுல 58,000 நம்ம அன்பளிப்பு செலவாக காட்டுவோம். எனவே பிளஸ் மைனஸ் ஈக்குவல் 0. தேரிய லாபத்துல தாக்கம் ஏற்பட்டிருக்க மாட்டாது. ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். மொத்த லாபம் 58,000 ரூபாயால் அதிகரிச்சிருக்கும். அந்த 58,000 ரூபாய் அதிகரிப்பு நாம என்ன செய்வோம், ஏனைய செலவுல அன்பளிப்பு செலவு காட்டணும். ஏனைய செலவு அதை நம்ம காட்டும் போது தாக்கம் 0. மொத்த லாபத்துல 58,000 அதிகரிப்பு, தேரிய லாபத்துல தாக்கம் இல்லை.